guys, welcome and welcome to Meet International Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and CLEX and OET training. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு ரெக்ரூட்மெண்ட் பற்றி பேசுகிறோம். அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுங்க. ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களாம் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். திருப்பவும் சொல்கிறேன், இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்டர் ஆர்எம்எல் ஹாஸ்பிட்டல் லக்னோ இங்கேருந்து 665 வேகன்சி நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5th March 2024 அன்றைக்கி இந்த வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு, அதாவது 21st April 2024 இன்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க இந்த வேகன்சிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்க அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் யூபி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க, யூபி நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரி எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ரிசர்வேஷன் கேட்டகரி இந்த சென்ஸ் அன்ரிசர்வ்டு கேட்டகரி இல்லாமல் மற்ற கேட்டகரிஸ் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆகும். ஒரு வேளை நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அன்ரிசர்வ்டில் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஹியூஜ் வேகன்சி, ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்ரேஷனில் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரியா? ஸோ யோசிங்க. ஸோ என்னென்ன வேகன்சி ரெக்ரூட்மெண்ட் எவ்வளோ அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துருவோம். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் நர்சிங் ஆஃபீஸர், நம்பர் ஆஃப் வேகன்சி போஸ்ட் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அன்ரிசர்வ்டு வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 252. ஸோ 252 அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்களும் வந்து இதுக்கு காம்பீட் பண்ணலாம். சரியா? ஃபைட் பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 143, எஸ்டியில் 112 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் 177, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் 81, டோட்டலாக 665. அன்ரிசர்வ்டில் 252 இருக்குது. அது மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஹியூஜான வேகன்சி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். லெவல் 7 சிபிசியில் தான் வந்து உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் கிடைக்க போகுது. இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் உங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேக்கேஜ் தான் வந்து கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு பேசிக் பே பார்த்தீங்க அப்படின்னா 44,900 ஸ்டார்ட் ஆகுது. மீன்ஸ் இது ஒரு பேசிக் மட்டும்தான். அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களோட சேலரி 70,000 கிட்ட வந்து ரீச் ஆகும். ஸோ என்ன வந்து இவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், இல்லைனா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். இது முடிச்சு வேலிடான RNRM சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். சரியா? அப்படி இல்லை நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மினிமம் 50 bedded ஹாஸ்பிட்டலில் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் இல்லை இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் RNRM சர்டிஃபிகேட் வேலிடாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எய்தர் பிஎஸ்சி, போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி, இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. சரியா? ஃபைன். ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து பைலிங்குவல் லாங்குவேஜில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வரி பண்ண தேவை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்திலையும் இருக்குது. அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியரே கிடையாதுங்க. ஸோ ஆன்லைனில் தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறாலும் சரி, இல்லை மற்ற ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணாலும் சரி, அதர் தென் யூபி, நம்ம அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் தான் வரப்போகிறோம். நம்ம எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா 1180 rupees வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒருவேளை நீங்கள் யூபி நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசர்வ்டு கேட்டகரி எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிசி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வரீங்க அப்படின்னா 1180 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டியில் இருக்கவங்க 708 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு எந்த ஃபீஸும் இவங்க சொல்லலை. சரியா? ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, கேஸ்ட் சர்டிஃபிகேட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூபியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் இதுதாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஹால் டிக்கெட் ஆகட்டும், இல்லை ஃபர்தர் எனி நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணாலும் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் தென் அண்ட் தேர் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ், ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களோட மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒயிட் பேக்ரவுண்டில் கொடுங்க. யூஸ்வலாக கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே ஒயிட் பேக்ரவுண்டில் ரீசன்ட் கலர் ஃபோட்டோ காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ஒயிட் பேக்ரவுண்ட் கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரீசெண்ட் ஆனது, அதாவது ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே இருக்க அந்த ஃபோட்டோ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வேலிடாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும்போதும் பிளாக் இங்கில் தான் நீங்கள் சிக்னேச்சர் போடணும். அதாவது ஒயிட் பேக்ரவுண்டில் பிளாக் இங்கில் சிக்னேச்சர் போட்டு 1 MBக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் எப்படி வந்து ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து ஆன்லைன் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். ஃபோன்பே, கூகுள் பே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, எந்த ஆப்ஷனும் எல்லா ஆப்ஷனுமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிஆர்டி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் கிடையாது. சென்டரை பற்றி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலங்க. ஸோ சென்டரை பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஹால் டிக்கெட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெப்சைட் ஐடி அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு நம்ம அப்டேட்ஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவங்க எப்போ ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்களோ அந்த டைமில் நான் உங்களுக்கும் வந்து அப்டேட் பண்ணுறேன். சரியா? ஸோ அடுத்த மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 60 மார்க்ஸ் ஃபார் நர்சிங் சப்ஜெக்ட், 10 மார்க்ஸ் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ், 10 மார்க்ஸ் ஃபார் ஜென்ரல் நாலேஜ், 10 மார்க்ஸ் ஃபார் ரீசனிங் அண்ட் லாஸ்ட் 10 மார்க்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. ஈச் கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எழுதுறீங்க அப்படின்னா 1 மார்க் வந்து கொடுக்குறாங்க. ராங்காக எழுதுகிற கொஸ்டின்ஸ்க்கு வந்து 0.25 மார்க்ஸ் வில் பி டிடெக்டட் as a wrong for a wrong answer அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்ரிசர்வ் கேட்டகரியில் தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு 50% ஆஃப் மார்க் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அன்ரிசர்வ்ல அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, எக்கனாமிக்லி வீக்கர் செஷனில் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, 50% ஆஃப் மார்க் வந்து நமக்கு எடுத்தே ஆகணும். 40% ஆஃப் மார்க் ஃபார் SC, ST, OBC, ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு மட்டும்தான். சரியா? அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ், ரிசல்ட்ஸும் வந்து அந்த வெப்சைட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதில் தான் வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி முக்கியமானது அப்படின்னு எதுவும் இல்லை, இவ்வளோதாங்க. ஸோ இந்த வேக்கன்சிக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க தாராளமாக இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடியுங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்ரேஷனில் தான் இருப்பீங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ப்ரிப்ரேஷனாக அது கூடவே போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.